வணக்கம் நண்பர்களே. இது உண்மையை ஆராய்க. நம்ம இலுமினாட்டிகளை பத்தி நிறைய விடயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போறது என்னதுன்னா, ஹாலிவுட்டில் நுண் அரசியல். உலகை ஆளும் அந்த ஒரே அரச குடும்பம், அதுதான் உலக மக்களின் ஒரே எதிரி. இவர்கள் தற்போது இலுமினாட்டிகள் என்ற பெயரில் அறியப்படுறாங்க. மனித உளவியலை கற்றறிந்துள்ள இவங்க அதை அதிகமாக பயன்படுத்தி மக்களை மூளைச்சலவை செய்கிறாங்க. உலக மக்களை கட்டுப்படுத்த இவங்க அதிகமாக பயன்படுத்துவது ஊடகங்கள், அதிலும் குறிப்பாக திரைப்படங்கள். திரைப்படங்கள்ல தான் இவங்க தங்களுடைய நுண் அரசியலை செய்கிறாங்க. அரச குடும்பத்தின் பொருளாதார தலைமையிடமான அமெரிக்கா மற்றும் உலகளவில் அதிகமாக பார்க்கப்படும் திரைப்படம் ஹாலிவுட் திரைப்படங்கள். எனவே இவற்றை மிக கவனமாக இவங்க உருவாக்குறாங்க. இதன் வழியா உலகத்திற்கும் உலக மக்களுக்கும் பொது கருத்தை உருவாக்குறாங்க. ஹாலிவுட் பிரபலங்கள் பெரும்பான்மையானோர் சாத்தானிய அவை, அதாவது சர்ச் ஆஃப் சாத்தான் அப்படின்னு அழைக்கப்படுற சமயத்தின் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதோடு ஹாலிவுட் திரைப்படங்களை எடுக்கும் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு 6 ஊடகங்கள் உலகை கட்டுப்படுத்துதா சொல்லியிருக்கேன். அதே கம்பெனிகள் தான் ஹாலிவுட்ல இருக்க பெரும்பான்மையான திரைப்படங்களை எடுக்குது. ஹாலிவுட் திரைப்படங்களில் பெரும்பான்மையாக உங்களால் இலுமினாட்டிகளின் குறியீடுகளை பார்க்க முடியும். ஹாலிவுட் திரைப்படங்களில் இலுமினாட்டிகளின் பழைய மற்றும் புதிய திட்டங்கள் காண்பிக்கப்படுகின்றன. அதோடு மக்களை மூளைச்சலவை செய்யும் ஒரு உளவியல் தளமாகவும் அவை இயங்குகின்றன. இந்த ஆண்டு வெளிவந்த சில திரைப்படங்களை பற்றி நான் சொல்கிறேன். நான் பார்த்த திரைப்படங்கள், அதை பற்றின சில விமர்சனங்களும் பார்ப்போம். முதல் திரைப்படம் இன்ஃபெர்னோ. இன்ஃபெர்னோ அப்படின்னா நரகம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் முக்கியமாக டான் பிரானுடைய மற்ற படங்களையும் பார்த்தாகணும். டாவின்சி கோட், ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ். இன்னொன்று வரப்போகுது, அது பேர் த லாஸ்ட் சிம்பிள்ஸ். இந்த லாஸ்ட் சிம்பிள்ஸில் தான் நிறைய விடயங்கள் இருக்குது. ஃபுல்லாக ஃப்ரீமேஷனரியை பற்றியும் அமெரிக்கா பற்றியும் இருக்குது. அந்த படம் இன்னும் வெளிவரல, வெளிவந்த பிறகு பார்க்கலாம். இன்ஃபெர்னோ பார்த்தீங்கன்னா இதில் மக்கள் தொகை குறைப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. அவனோட கான்செப்ட் என்னன்னா, அவன் சொல்கிறான், மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, பூமியை யாராவது காப்பாற்றி ஆகணும், நான் காப்பாற்ற போகிறேன், அதனால எல்லாரையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வைரஸை உருவாக்கி அதை பரப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுதான் கதை. முக்கியமான விடயம் இதில் மக்கள் தொகை அதிகமாயிட்டு அப்படிங்கிற ஒரு பெரிய பொய். அதோட சேர்த்து இன்னும் பழைய காலத்தில் நடந்த ஒரு நோய் பரப்புதலை பற்றியும் சொல்கிறாங்க. அந்த நோயும் கண்டிப்பாக இலுமினாட்டிகளை தான் பரப்பப்பட்டிருக்கும். அதை பற்றி நான் இன்னும் நிறைய விடயங்கள் தெரிஞ்சுட்டு அப்புறமா சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்க, நிறைய விடயங்கள் இருக்கு இதை தாண்டியும். அடுத்ததாக பர்ஜ் த எலெக்ஷன் இயர். இந்த படத்துலையும் அதிகமாக பேசப்படுவது மக்கள் தொகையை அதிகரிப்பை பற்றி தான். அதோடு இந்த படம் மிக கொடூரமான படம். கதை எப்படி வரும்னா, அமெரிக்காவில் பொருளாதாரம் வீழ்ந்து விட்டது, நிறைய பேருக்கு வேலை இல்லை, மக்கள் தொகை அதிகமாயிருக்கு. அதனால அமெரிக்காவை மறுபடியும் கட்டமைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க போட்ட திட்டம் என்னன்னா, ஒரு நாள் இரவு பர்ஜ் நைட் அன்னைக்கு யாரும் யாரையும் கொலை செய்யலாம், யாருடைய பொருட்களை யாரும் சூறையாடலாம், காவல்துறையோ மருத்துவமோ வராது அப்படிங்கிற திட்டம். இதுக்கு நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் வெளிநாடுகள்ல இருந்து விசா வாங்கிட்டு அந்த இரவு நிறைய பேரை கொலை பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு வராங்க. இந்த மாதிரிலாம் கதை வருது. இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா, ஹீலர் பாஸ்கர் அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம குழந்தைகள் ரொம்ப வன்முறையான விளையாட்டுகளையும் அப்புறம் கார்ட்டூன்களையும் பார்த்துட்டு இருக்கு. வருங்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய மனம் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்னா, ஒருத்தரை ஒருத்தர் சுட்டுக்கிற அளவுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னார். அதே தான் இந்த படமும் சொல்லுது. அதோடு எல்லாருக்கும் எல்லாம் காணலை, மக்கள் தொகை அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய பொய்யும் இந்த படத்தில் சொல்லப்படுது. அடுத்ததான் மணி மான்ஸ்டர் அப்படிங்கிற படம். இந்த படத்துலையும் நீங்கள் இலுமினாட்டின் அடையாளங்கள் அதிகமாக பார்க்கலாம். இந்த படத்தில் என்ன கதை அப்படின்னா, ஒரு தொலைக்காட்சி ஊடகம் அது என்ன பண்ணுதுன்னா, முழு நேரமும் பங்குச்சந்தையை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு தகவல் சொல்கிறாங்க, இந்த பங்கு உயரப்போகுது அப்படின்ட்டு. அதை நம்பி நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த நிறுவனம் முழுவதுமாக கவுந்து விடுது. அதனால பல பேருக்கு நஷ்டம் ஏற்படுது. இதில் நஷ்டப்பட்ட ஒருவன் அவன் கன்னோட அந்த மணி மான்ஸ்டர் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு போகிறான். அதுக்கப்புறம் அப்படியே கதை நகருது. இந்த படம் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஊடகங்கள் வழியாக எப்படி நம்மளது பொருளாதாரத்தை சரிக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க, எப்படி பங்கு சந்தையை இயக்குபவர்களும் ஊடகங்களும் சேர்ந்தே செயல்படுது அப்படிங்கிறதையும் இந்த படம் அழகாக காட்டுது. ஆனால் இதை சொல்லுவது நல்லவங்க இல்லை, இதையும் வெளியே காட்டுவது இலுமினாட்டிகள் தான். அடுத்ததாக நேவ் அப்படிங்கிற திரைப்படம். இது இளைஞர்களை மையமாக கொண்ட ஒரு விளையாட்டு. போக்கெமன் கோ போலவே இது ஒரே நேரத்தில் கைபேசியிலையும் உண்மையான உலகத்திலையும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு எப்படின்னா, உங்களுக்கு வெற்றி பெற பணம் கிடைத்து கொண்டே இருக்கும். உண்மையான படம்.
அதற்காக பலர் வந்து இந்த விளையாட்டுல கலந்து கொள்றாங்க. இந்த விளையாட்டின்படி அது ஒரு விடயத்த சொல்லும். அந்த விடயத்த நீங்க செய்யணும். செய்யும்போது நீங்க வந்து நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கணும். அத காட்டுன உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கும். இதுதான் இந்த விளையாட்டு. இதுல வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் போகுது. கடைசில வந்து ஒருத்தன சுட சொல்றாங்க இந்த விளையாட்டுல. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து நல்ல முடிவ தான் எடுக்குது. ஆனா வந்து கதை பார்த்தீங்கன்னா, தெளிவா காட்டுது. எவ்வளவு மோசமான நிலைமையில நம்ம இருக்கோம். எந்த அளவுக்கு இது போகக்கூடியது அப்படிங்கிறதையும் காட்டுது. நமது சந்ததிகள சுயநலம் மிக்கவர்களாகவும், வெறி பிடித்தவர்களாகவும் மாத்திட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா இந்த படங்கள பதிவிறக்கம் செய்து பாருங்க. நெறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எதுக்காக இவங்களுடைய திட்டங்கள இவங்களே காட்டுறாங்க? இவங்களோட மோசடிகளையும் இவங்களே வெளிப்படுத்துறாங்களே எதுக்கு? அப்படின்ட்டு. இது எதுக்காகன்னா, நம்மள மழுங்கடிக்கிறதுக்காக. நம்ம என்ன நினைக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்கன்னா, நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அது நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்காக தான் இவங்க வந்து தங்களுடைய திட்டங்கள அவங்களே காட்டி, அதுக்கு ஒரு முடிவையும் அவங்களே காட்டுறாங்க. அதனால வந்து நம்ம வந்து எதிர்த்து எதுவும் பேச மாட்டோம், செய்ய மாட்டோம். நம்ம வேலைய நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. ஹாலிவுட் திரைப்படங்கள் போலவே தமிழ் சினிமாவுலயும் இந்த அரச குடும்பத்துடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கு. அவங்க தங்களுடைய திட்டங்கள சொல்றாங்க. அவங்களுடைய கருத்துக்கள நமக்குள்ள திணிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம, சமீபமா வரும் திரைப்படங்கள்ல இவங்களுடைய தாக்கம் அதிகமாகவே தெரியுது. நீங்க வந்து பின்னாடி இருக்க நுண்ணுரசியல கவனமா கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.